அவங்க கூட பிறந்தவங்களாம் ஊனமா தான் பிறந்தாங்க. அப்பதான் நான் பிறந்தேன். எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கும்போது எங்க அப்பா மட்டும் தான் நான் ஊனமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தாரு. நான் ஊனம் இல்லைன்னு தெரிஞ்சோடனே எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் நாள் போக்குல என்ன எல்லாருமே என் உருவத்தை வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதை பத்திலாம் நான் கண்டுக்கவே இல்லை. நான் நல்லா படிச்சு இந்த ஊர்லயே ஒரு டீச்சர் ஆனேன். அது மூலமா எனக்கு கிண்டல் பண்ண எல்லா வாயும் அடைச்சு எங்க அப்பாவை தைரியமா தோல்ல போட்டு தைரியமா நடந்தேன். இந்த ஊர் முன்னாடி கௌரவப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அதை கேட்டு காவியோட அப்பாக்கு ஹாப்பியோட அப்பா மேல ஒரு நல்ல மரியாதை வருது. நல்லபடியா ஊருக்கு கிளம்பும் போது ஹாப்பியோட அப்பா வந்து அன்னைக்கு பண்ணல என்ன மன்னிச்சுக்கோங்க, என்னோட புள்ள சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், கல்யாணம் வேலைனா நீங்க ஆரம்பிங்க அப்படின்றாரு. கொஞ்ச நாள் அந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுது. காவியோட அப்பா அவங்க ஹனிமூன் அனுப்பும் போது அப்போ ஹாப்பிக்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்தது. சின்ன வயசுல அவர் கொடுத்த அந்த ட்ரெயின் டிக்கெட்டை பார்த்து அழுதுன்னு இருக்கான். காவியோட அப்பா அந்த டிக்கெட்டை வாங்கி பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுறாரு. ஹாப்பியோட அப்பா காலில் போய் விழுந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாரு. அதே போல டிக்கெட்டு நம்ம காவியோட அப்பா கிட்டேயும் இருக்கு. காவியோட அப்பா அம்மா ட்ரெயின்ல ஒழிஞ்சிட்டு இருக்காங்க டிக்கெட் எடுக்காம. அதை பார்த்து டிடிஆர் அவங்கள அசிங்கமா கேட்கிறாரு ஒழுங்கா வெளியே போங்கன்னு. அப்பதான் ஹாப்பியோட அப்பா வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இதான் டிக்கெட்டு, இதுல நீங்க போங்கன்னு. அப்ப மட்டும் ஹாப்பியோட அப்பா உதவி செய்யலனா இவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஹாப்பி அவங்க அப்பாவை முழுசா புரிஞ்சுக்கிறான்.